ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சவுத் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற ஒரு மருந்து. அதாவது ஒரு துவையல் இல்லை சட்னின்ற மாதிரி சொல்லலாம். அது வந்து நம்ம வெத்தலை இருக்கு இல்லையா, அதை வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு 10 வெத்தலை எடுத்துருக்கிறேன். ப்ளஸ் ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 6 காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்க்க போகிறேன். இது பூண்டு நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை அவாய்ட் பண்ணுறதா இருந்தால் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரொம்ப காரம் சேர்க்காதவங்க மிளகாவை கட் பண்ணிவிட்டு மிளகு வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வெத்தலை இருக்குது இல்லையா, அது இந்த காம்பு வரைக்கும் கிள்ளிட்டு அதை இந்த இப்படி எடுத்துடலாம். காம்பு வரைக்கும் எடுத்துட்டு அதை பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த திங்ஸ் எல்லாமே, இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைக்கலாம். தேங்காய் கூட யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணுறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலை இதில். ஏன்னா இது மருந்தாக தானே எடுக்க போகிறோம், அதனால் தேங்காய் தேவை கிடையாது. புளியும் நான் எடுக்கலை. வெத்தலை பாருங்கள், அந்த காம்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கிறேன் நான். ஓகே, இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு இதெல்லாமே ரோஸ்ட் பண்ணி. ஓகே, இப்போ கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கிறேன். அதில் இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தனியா, ஜீரகம், மிளகு எல்லாத்தையுமே போட்டுடலாம். அப்புறம் காஞ்ச மிளகா நான் எடுத்துருக்குறேன். நீங்கள் குட்டீஸ்க்கு கொடுக்குறதா இருந்தால் காஞ்ச மிளகா 1 இல்லை 2 வரைக்கும் போட்டுட்டு மிளகு அதிகம் எடுத்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் கலரில் வரட்டும், கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இருக்கிற கிளைமேட் மழை காலத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி, இருமல், கோல்டு, காஃப், அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இதனால் சரியாகும். நீங்கள் வெறும் வெத்தலையாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது ஒரு நல்ல மருந்து. டைஜஷன், ஜீரண சக்திக்கு கூட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம முன்னோர்கள்லாம் முன்னாடி ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்படின்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. தாத்தா பாட்டிங்க எல்லாமே சாப்பிட்ட பிறகு வெத்தலை போடுற பழக்கம் வச்சுருப்பாங்க. இது இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். புளி சேர்க்கலை, ஏன்னா ஒரு மருந்து அப்படிங்கும்போது புளி சேர்த்தோம் அப்படின்னா அது மருந்தாக இருக்காது. மருந்து தன்மையை அந்த புளி எடுத்துரும். அதனால் புளி சேர்க்காதீங்க. அதுக்கு பதிலாக வேணால் ஒரு தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெத்தலை அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் அவங்களுக்கு தெரியும் வெத்தலைன்னு சொல்லிட்டு. நீங்கள் சட்னியாக இல்லை துவையலாக கொடுக்கும்போது சாப்பிட்டாங்கன்னா க்ரீன் கலரில் அது கொத்தமல்லி சட்னி அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. அதனால் சொல்லாமலே கூப்பிட்டு சாப்பிட வைங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது வெத்தலையில். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ இந்த பூண்டு போட்டுக்கிறேன் நான். இப்போ இந்த வெத்தலையை போட்டுடலாம். இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கீங்க இல்லையா, கொஞ்சம் இளம் வெத்தலையாக வாங்கிக்கோங்க. கொஞ்சம் டார்க்கு க்ரீனாக இருந்துச்சுன்னா அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் லைட் க்ரீனாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது ரொம்ப வதக்கக்கூடாது, ஜஸ்ட்டு போட்டுட்டு லைட்டாக வதக்கினாலே போதும். ரொம்ப வதங்கணும்னு கிடையாது.
ப்ளஸ் இது கூட வந்து நான் ஒரு கை கொத்தமல்லி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கல் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அந்த சூட்லேயே வந்து இது வதங்கிடணும். வயிறு ப்ராப்ளம், அல்சர் ப்ராப்ளம், டைஜஷன் ப்ராப்ளம், அது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, இது சூடு ஆறின பிறகு நம்ம அரைச்சிடலாம். எல்லாமே வந்து மருத்துவ குணம் உள்ளது தான். சீரகம், மிளகு, தனியா, வெத்தலை, பூண்டு இதில் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து மருத்துவ குணம் உடையது தான். நீங்களே பார்க்குறீங்க. அதனால் இந்த மழைக்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப ப்ரிகாஷனரி, ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூட நீங்கள் எடுத்து இது செஞ்சு கொடுக்கலாம். மற்ற சட்னி அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது ஆறட்டும். ஓகே, இப்போ இந்த சட்னிக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கடுகு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் 2. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து இதில் ஊற்றிடலாம். இந்த வெற்றிலை துவையல், வாவ், சூப்பர், அருமையான சுவையில் வெற்றிலை துவையல். இட்ஸ் ரெடி டு டேஸ்ட் அண்ட் ரெடி டு சர்வ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். மருத்துவ குணம் உள்ள இந்த வெற்றிலை துவையலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபார் மோர் ரெசிபீஸ் யூ கேன் சப்ஸ்கிரைப் சவுத் ஸ்டைல் சேனல், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் வித் யுவர் friends, relatives and neighbors, and thanks for watching.